கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்விக்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங்ஸ் விட்டுருக்காங்க டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு. ஸோ இந்த ரோலுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ இவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன க்ரைட்டீரியாஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி யார் அப்ளை பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளாலாம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, இல்லை நம்மளாலாம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்க்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை நம்மளாம் ஸ்விக்கியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போயிட்டு ஜாப் அப்ளை பண்ணி நமக்குலாம் இன்டர்வியூஸ் வருமா, இல்லை நம்மளாலாம் வந்து அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணி நம்மளால ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்தாலையும் முடியும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு லிட்டரலி ஒரு 2 to 3 days கூட வாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை போடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி டேட்டா சயின்டிஸ்ட் ரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உள்ளே போயிட்டு கூட ட்ரைனிங் அவங்க நிறையவே கொடுப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இல்லை நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது டேட்டா சயின்டிஸ்ட்டா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும், ஸோ அதுக்கு வந்து கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் மென்ஷனாக ஒரு லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 1-to-1 செஷன்ஸில் ஸோ நான் உங்களோட கைட் பண்ணிகிட்ருப்பேன், உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் ஃபார் பேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க என்னென்ன ஜாபை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க வே ஆஃப் ஒர்க்கிங் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாய்ஸ் வில் ஹேவ் தி ஃப்ரீடம் டு ஒர்க் ரிமோட்லி ஆல் த்ரூ த இயர். These employees who form large majority will come together in their base location for a week once every quarter அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வந்தால் போதும் குவார்ட்டர் இயரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து வே ஆஃப் ஒர்க்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து இங்கே பாருங்கள் 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 2 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அபவுட் ஸ்விக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விக்கி பற்றி நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்விக்கி என்ன கம்பெனி, என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறாங்க, ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முதல் கொண்டு A to Z எல்லாத்துக்கும் தெரியும். பிகாஸ் எல்லாருமே ஸ்விக்கியில் நம்ம எல்லாருமே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் தான் இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலாம் இருக்குது. ஸோ அந்த பேஸ் லொக்கேஷனுக்கு தான் இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி இஸ் இந்தியாஸ் லீடிங் ஆன் டிமாண்ட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். தென் with the presence of 500+ cities across India. ஸோ across இந்தியாவில் 500 cities-ல இவங்களோட சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் 2 lakhs+ independent fleet of delivery executives. 2 lakhs பீப்புள்ஸ் வந்து இவங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டெலிவரி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, built on the back of robust ML technology and fueled by the terabytes of data processed by every day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Swiggy offers a fast, seamless, reliable delivery experience for 1 million customers across India அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட புதுசாக என்ன டெக்னாலஜிஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014 இவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, about the role and the team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The customer ML team builds the data scientist products to power experience beginning from the time you launch the app until order is placed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பீப்புள் வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸ்குள்ளே ஆர்டர் பண்ணுறது வந்து என் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் இருக்கணும். இந்த எம்எல் பீப்புள்ஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் பீப்புள் தான் சப்போர்ட்டில் இருக்கணும். பிகாஸ் அந்த டேட்டா ஃபீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஸ்டோர் ஃப்ரண்ட் சைட் திஸ் இன்க்ளூட் லோ லேட்டன்சி ஹை throughput across powering recommendations, personalization and monetization on across the purchase funnel, then search relevance and ranking, the extracting intelligence from our multi-entity catalog அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the revenue and growth and side, and we work on ML conceptual advertising, intelligent discounting, customer life cycle management, fraud abuse prevention and new incubating initiatives அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. தென் we own our co-working several initiatives with a direct impact on the business. Our work involves the interaction of ML and DL optimization, statics, data mining,
econometrics, graph theory and large scale distributed systems. We are a group of data scientists, ML engineers and analysis அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க கிட்ட இருக்க டேட்டாஸை வச்சு ஃபீட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் ஐ வில் பி working closely with the various teams with the customer ML team and the opportunity to build end-to-end data products from conceptualizing the mathematical problem to solve assembling relevant data pipelines, interacting the of ML and DL methods and taking them to production அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ML டீமோட சேர்ந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஃபார் சம் ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது பெருசாக தெரிஞ்சிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வாட் குவாலிட்டிஸ் ஆர் we are looking for அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஏரியா relevant to applied mathematics, machine learning, statics, operation research with 0 to 2 years of industry research lab experience அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் டெக்னிக்கலி hands-on experience, deep dive expertise in applying ML to big data, then history of having shipped ML data products, then results oriented team player with a strong sense of ownership அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. then experience working with the software developers, product managers and the overall SDLC software development life cycle system. then பார்த்தீங்கன்னா experience in deep learning and previous experience in startups or product based consumer internet compliances is preferred அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் தான் அவங்க வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் குவாலிட்டிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வாட் வில் யூ கெட் டூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. யார் நமக்கு தேவை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன ஸ்கில் செட் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a data ML scientist is responsible for solving through high impact problems on the consumer side of things using machine learning, data mining, statistical analysis and relevant techniques. You will be problem solving and would be responsible to deconstruct and formulate solutions from the first principles. Then you would be involved in the hands-on programming, intermediate to advanced level PySpark, Python, SQL and beginner level of Scala, on big data familiarity with the AWS and open source ecosystem tools with the ability to manipulate structured and unstructured data அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா you will have developed strong understanding the business and the product conduct data analysis to derive insights as a precursor formulating and the products problems and modeling with the ML அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் மெஷின் லேர்னிங் ஓரியன்டாகவே அவங்க கண்டென்ட் அண்ட் டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, PySpark அண்ட் பைத்தான், SQL அண்ட் பிகினர் லெவல் ஆஃப் ஸ்கேலா இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ PySpark, பைத்தான், SQL அண்ட் பிகினர் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாவும் கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து AWSும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுவுமே அவங்க பற்றி ஸ்விக்கி பற்றி பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்விக்கி பற்றி பேசிக்காக கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட்டில் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க. தென் ஃபுல் டைமாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், தென் PySpark, NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், தென் PERT லாங்குவேஜ் மாடல், தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் கஸ்டமர் GPTs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கஸ்டம் GPTs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்சிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, தெரியலனா நீங்கள் வந்து அதை பற்றி ஓவர்வியூவாக பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இல்லை கூகுளில் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது இந்த சான்சஸ் மட்டும் இது பண்ணிட்டு ஸோ ரெஸ்யூம்ஸை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஈஸி அப்ளை ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த மாதிரி சேலரிஸ் கொடுக்குறாங்க ஸ்விக்கியில் அப்படின்னு சொல்லி, ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரெஷராகவே 10 lakhs to 36 lakhs வரைக்கும் ஃப்ரெஷராகவே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா 1.3 LPL 1.3 lakhsலேருந்து 1.4 lakhs வரைக்கும் மந்த்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க. 10 lakhலேருந்து 36 lakh வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பேஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 lakhs வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டீட்டெயில்டாக வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்விக்கியில் டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதோட சேலரி பேக்கேஜஸ் பார்த்தோம். ஸோ அதோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கான வீடியோ நான் வந்து வீக்கெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக எந்த வீடியோவில் நம்ம போட்டோம் அப்படிங்கிறது, அதுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அதுக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நான் வீக்கெண்டில் வீடியோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.